பாருங்களேன், அந்த பிரம்மாண்டமான மலைகளும் அந்த பனி மேகங்கள் மெதுவா வந்து அந்த மலையை உரசிட்டு போற அழகும் நிஜமாவே சொர்க்கம் மாதிரி இருக்கு. அது மட்டும் இல்லைங்க, நாம முன்னாடியே ஒரு ஒற்றை மரம் பார்த்திருப்போம் இல்லையா? அந்த மரத்துக்கு போற அந்த ரோடு தான் இதோ அங்க கீழே சின்னதா ஒரு வெள்ளக்கோடு மாதிரி தெரியுது பாருங்க. அங்கிருந்து இவ்வளவு தூரம் மேல வந்துட்டோம்னு நினைக்கும் போது ரொம்பவே ஆச்சரியமா இருக்கு. இந்த உண்மையான சொர்க்கத்தை பாருங்களேன். அந்த நீல நிற வானம், பிரம்மாண்டமான மேற்கு தொடர்ச்சி மலைகள், அப்புறம் இந்த பச்சை பசேல்னு இருக்கிற தைலத் தோட்டம், இதுக்கு நடுவுல இந்த கான்கிரீட் ரோடு பார்க்கவே ஒரு சொர்க்க பாதை மாதிரி இருக்குல்ல? நாம 1.5 மணி நேரமா பஸ்ல தான் இருக்கோம். இப்படி மக்களோட மக்களா பஸ்ல பயணம் செஞ்சு அழகான ஊர்களை கடந்து போகும்பொழுது மனசுக்கு அவ்வளவு இதமா இருக்கு. என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு எப்போதுமே ஒரு சிறந்த இடத்தை காட்டணும் அப்படின்னு தான் நான் நினைப்பேன். ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த ஹில்ஸ் ரோடு அப்படியே வளைந்து நெளிந்து ஒரு ரோலிங் போல இருக்கும். இங்க மொத்தம் 22 ஹேர்பின் பெண்ட் இருக்கு. ஆனா நம்ம KSRTC டிரைவர்ஸார் பஸ் ஓட்டுறத பார்த்தா வியூ பாயிண்ட் இருக்குங்க. அந்த வியூ பாயிண்ட முதல்ல பார்த்துட்டு அப்புறம் தான் நம்ம பொன்முடி மலை உச்சிக்கு போக போறோம். அப்புறம்தான் ஒரு நண்பர் எனக்காக வண்டியை நிப்பாட்டினாரு. அவரோட வண்டியில ஏறி நாங்க 2 பேரும் பேசிக்கிட்டே இந்த வழியோட அழகை ரசிச்சுக்கிட்டு வந்தோம். மக்களே, இன்னைக்கு நாம எங்க இருக்கோம்னு பாத்தீங்கன்னா, திருவனந்தபுரம் KSRTC பஸ் ஸ்டாண்ட்ல தான் இருக்கோம். இன்னைக்கு நாம பார்க்க போறது ஒரு சூப்பரான பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி ரைடு. திருவனந்தபுரத்துல ஒரு மினி ஊட்டி இருக்கு அப்படின்னு சொன்னா நீங்க நம்புவீங்களா? ஆமாங்க, திருவனந்தபுரத்திலையும் ஒரு மினி ஊட்டியே இருக்கு. அதுக்கு நாம இங்கிருந்து ஒரு 50 முதல் 55 கிலோமீட்டர் தள்ளி போகணும். அந்த இடம்தான் பொன்முடி ஹில் ஸ்டேஷன். திருவனந்தபுரத்துல இந்த ஹில் ஸ்டேஷன் ரொம்பவே பிரபலமானது. ஆனா நம்ம தமிழ்நாட்டுல இருந்து கேரளா வர்றவங்க இந்த இடத்த நிறைய பேர் பார்க்காமலே போயிடுறீங்க. நீங்களும் கொல்லம், திருவனந்தபுரம், வர்க்கலா, கோவளம்னு ட்ரிப் பிளான் பண்றீங்களா? அப்போ உங்க ட்ரிப் லிஸ்ட்ல இந்த இடத்தையும் கண்டிப்பா சேர்த்துக்கோங்க. இதோ நம்ம கண்ணு முன்னாடி தெரியுது பாத்தீங்களா? இந்த பஸ்ல தான் இப்ப நாம போக போறோம். இந்த பயண அனுபவம் எப்படி இருக்கு அப்படின்றத வீடியோல உங்ககிட்ட ஷேர் பண்றேன். வாங்க பார்க்கலாம். அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்கன்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க சப்போர்ட் எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ நாம 1.5 மணி நேரமா பஸ்ல தான் இருக்கோம். இப்படி மக்களோட மக்களா பஸ்ல பயணம் செஞ்சு அழகான ஊர்களை கடந்து போகும்பொழுது மனசுக்கு அவ்வளவு இதமா இருக்கு. இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ஏதோ ஒரு அழகான படம் பார்க்கிற மாதிரியே இருக்கு. என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு எப்போதுமே ஒரு சிறந்த இடத்தை காட்டணும் அப்படின்னு தான் நான் நினைப்பேன். ஏன்னா நீங்க என் வீடியோவை மட்டும் பார்க்க கூடாது. இந்த வீடியோவை பார்க்கும்போது உங்களுக்கும் இந்த இடத்துக்கு போக முடியும் என்கிற நம்பிக்கையும் வரணும். நம்ம பஸ் இப்போ பொன்முடியோட முதல் செக் போஸ்டுக்கு வந்திருக்கு. இதுதான் பொன்முடியோட என்ட்ரி பாயிண்ட். நீங்க ஒருவேளை உங்களோட சொந்த கார்லயோ அல்லது பைக்லயோ வர்றீங்கன்னா கண்டிப்பா இந்த இடத்துல என்ட்ரி டிக்கெட் எடுக்கணும். வாகனங்களுக்கு ஏத்த மாதிரி கட்டணம் இருக்கும். அதை இங்கேயே பண்ணிட்டு நீங்க பயணத்தை தொடரலாம். இப்போ நாம மெதுவா மலையேறத் தொடங்கியாச்சு. ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த ஹில்ஸ் ரோடு அப்படியே வளைந்து நெளிந்து ஒரு ரோலிங் போல இருக்கும். இங்க மொத்தம் 22 ஹேர்பின் பெண்ட் இருக்கு. ஆனா நம்ம KSRTC டிரைவர்ஸார் பஸ் ஓட்டுறத பார்த்தா இவ்வளவு பெரிய பஸ்ஸ இவ்வளவு சாதாரணமா ஈஸியா இந்த ரோட்ல ஓட்ட முடியுமான்னு நமக்கு ஆச்சரியமா இருக்கும். நாம இந்த ரோடு வழியா மேல ஏறும்போதே அப்படியே இயற்கையான காடுகளையும் அங்கிருந்து வீசுற அந்த ஜில்லுன்னு இருக்கிற குளிர்ச்சியான காத்தையும் உணர முடியும். மனசுக்கு அவ்வளவு இதமா இருக்கு மக்களே. 2 hours later. ஒரு வழியா 2.5 மணி நேர பயணத்துக்கு அப்புறம் பொன்முடி பக்கத்துல இருக்கிற இந்த கம்பி மூடு ஸ்டாப்ல தான் நாம இப்போ இறங்கி இருக்கோம். உங்களுக்கு ஒரு கேள்வி இருக்கும், என்னப்பா பொன்முடிக்கு தானே போறேன்னு சொன்ன, அப்புறம் ஏன் இந்த கம்பி மூடுல இறங்குற அப்படின்னு நீங்க கேக்குறது எனக்கு புரியுது. அதுக்கு காரணம், இங்க ஒரு அழகான வியூ பாயிண்ட் இருக்குங்க. அந்த வியூ பாயிண்ட முதல்ல பார்த்துட்டு
அப்புறம் தான் நம்ம பொன்முடி மலை உச்சிக்கு போக போறோம். சரி, அப்படியே நம்ம பஸ்ஸுக்கு ஒரு டாட்டா பை பை சொல்லிட்டு வாங்க நம்ம நடைய ஆரம்பிப்போம். மலை ஏறி மேலே வந்துட்டோன்னா இது ஃபஸ்ட்டு ஸ்டாப்பு. இது வந்து கம்பி மூடுன்னு சொல்லுவாங்க. இதுக்கப்புறம் தான் பொன்முடி. இதான் இப்போ நம்ம பஸ் வந்த ரோடுங்க. இதான் பொன்முடி ரோடு. இப்போ நம்ம இந்த சைடு தான் போக போகிறோம். சுத்தி இருக்கிற இந்த மேற்கு தொடர்ச்சி மலைகளை பார்க்கும் பொழுது இந்த கான்கிரீட் ரோடு, அதுக்கு பக்கத்திலேயே இருக்கிற இந்த பச்சை பசேல்னு இருக்கிற தைலத் தோட்டம் நிஜமாவே ஒரு சொர்க்கப்பாதை மாதிரி இருக்குங்க. சொல்லப்போனா இது இப்போ சீசன் டைம் கிடையாது. ஜூன் ஜூலை மாசங்கள்ல வர்ற அந்த மழை காலத்துல பார்த்தா இந்த இடம் இன்னும் சூப்பரா இருக்கும். ஆனா இப்பவே பார்க்கிறதுக்கு இந்த வியூ வேற லெவல்ல இருக்குல்ல. இந்த உண்மையான சொர்க்கத்தை பாருங்களேன். அந்த நீல நிற வானம், பிரம்மாண்டமான மேற்கு தொடர்ச்சி மலைகள், அப்புறம் இந்த பச்சை பசேல்னு இருக்கிற தைலத் தோட்டம், இதுக்கு நடுவுல இந்த கான்கிரீட் ரோடு பார்க்கவே ஒரு சொர்க்க பாதை மாதிரி இருக்குல்ல. இந்த இடத்தோட மொத்த அழகே இதோ அங்க தெரியற அந்த ஒற்றை மரம் தான். எவ்வளவு அழகா கம்பீரமா நிக்குதுன்னு பாருங்க. நிறைய பேர் சொல்லுவாங்க டிராவல் பண்றதுக்கு ஆயிரக்கணக்கில் காசு வேணும்னு. ஆனா டிராவல் பண்றதுக்கு காசை விட ரசிக்க தெரிஞ்ச மனசு தாங்க முக்கியம். என் கூட சேர்ந்து இந்த வீடியோ மூலமா நீங்களும் இந்த இடத்தை என்ஜாய் பண்றீங்கன்னு நம்புறேன். இந்த வியூ பாயிண்ட்டை கொஞ்ச நேரம் நாம சுத்தி பார்த்துட்டு அப்படியே பொன்முடி மலை உச்சிக்கு கிளம்ப போறோம். அது வரைக்கும் என் கூடவே சேர்ந்து இதையும் ரசிங்க. ஹலோ மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நான் தான் உங்க விஷ்ணு பேசுகிறேன். கேரளாவில் ஒரு ட்ரிப்பு பிளான் பண்ணுறீங்கன்னா, முக்கியமாக திருவனந்தபுரம், கொல்லம் இந்த இடத்துல நீங்களாம் ட்ரிப்பு பிளான் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் ட்ரிப்பில் இந்த பொன்முடி ஹில் ஸ்டேஷன் சேர்த்துக்கோங்க. ஸோ அப்போ தான் நீங்கள் திருப்தி அடைவீங்க. ஏன்னா இந்த ஹில் ஸ்டேஷன் பார்க்குற அவ்வளோ அழகாக இருக்குங்க, வேறு லெவலில் இருக்கும். ஸோ கீழே திருவனந்தபுரத்தில் பார்த்தீங்கன்னா, கொல்லம் திருவனந்தபுரத்தில் சரியான வெயில் இருக்கும். மண்டை போட்ட கிளிக்கும், சரியான அவ்வளோ வெயில் இருக்கும். ஏன்னா உங்களுக்கு ஒரு குளிர்ச்சியான ஒரு திருப்தியான ஃபீல் வேணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக பொன்முடி வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வந்து நான் பொன்முடியில் தான் இருக்கேன். இந்த இடத்தோடைய பேர் பூசி கள்ளிப்பாறைன்னு சொல்லுவாங்க. ஸோ அங்கே தான் இப்போ நான் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கேன். ஸோ கண்டிப்பாக நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ அப்படியே பொன்முடி போயிட்டு கண்டினியூ பண்ணுறேன், வாங்க பார்ப்போம். கம்பி மோடுல இருந்து பொன்முடி போற இந்த ரோடுல நீங்க நிறைய சின்ன சின்ன கடைகளை பார்க்க முடியும். இங்கே ஒரு முக்கியமான தகவல் என்னன்னா, இந்த கடைகள்ல சைவ உணவுகள் மட்டும் இல்லாம அசைவ உணவுகளும் வெஜ் அண்ட் நான்வெஜ் சமைச்சு தர்றாங்க. நான் இங்கே சாப்பிட்டு பார்க்கல, அதனால டெஸ்ட் எப்படி இருக்கும்னு எனக்கு தெரியாது. ஆனா நீங்க பொன்முடிக்கு வர்றீங்கன்னா உங்களுக்கு பசி எடுக்கும்போது இந்த இடத்துல சாப்பாடு கிடைக்கும் அப்படிங்கிற தகவலுக்காக மட்டும் இதை சொல்றேன். இந்த ரோடோட அழக அப்படியே ரசிச்சுக்கிட்டே நாம இப்போ பொன்முடி நோக்கி போயிட்டு இருக்கோம். இதோ முன்னாடி பாத்தீங்கன்னா 2 ரோடு பிரியுது. இதுல இடது பக்கம் லெஃப்ட் சைடு போற ரோடு அங்க இருக்கிற ஹோட்டல் மற்றும் ரெஸ்டாரண்ட்டுக்கு போகுது. அப்புறம் இந்த வலது பக்கம் ரைட் சைடு தெரியிற ரோடு தான் பொன்முடி மலை உச்சிக்கு போற வழி. நாம இப்போ முதல்ல இந்த ரெஸ்டாரண்ட் இருக்கிற ரோடு வழியாத்தான் போக போறோம். ஏன்னா அங்கே பயணிகளுக்கு என்னென்ன வசதிகள் இருக்குன்னு நேர்ல பார்த்துட்டு அதை உங்ககிட்டயும் சொல்லலான்னு இருக்கேன். வாங்க போய் பார்க்கலாம். மக்களே, உள்ள வந்தா இந்த இடம் அப்படியே ஒரு பஸ் ஸ்டாண்ட் மாதிரி நல்லா விசாலமா இருக்கு. இங்க வண்டியெல்லாம் பார்க் பண்றதுக்கு சூப்பரான வசதி இருக்குங்க. இந்த கிரவுண்டுக்கு பக்கத்திலேயே ஒரு ஹோட்டலும் இருக்கு. அதை நாம இங்கிருந்து கிளம்பும் போது நான் உங்களுக்கு தெளிவா காமிக்கிறேன். இப்போ நாம இந்த கெஸ்ட் ஹவுஸ் கேட்டுக்குள்ள தான் போக போறோம். சரி வாங்க உள்ள போயிட்டு அங்க என்னென்ன வசதிகள் இருக்குன்னு பார்த்துட்டு வீடியோவை கண்டினியூ பண்றேன். அப்படியே கேட்டுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா இடது பக்கம் ஒரு கெஸ்ட் ஹவுஸும் வலது பக்கம் ஒரு ரெஸ்டாரண்ட்டும் இருக்கு. இது முழுக்க முழுக்க அரசு நிர்வாகத்துல தான் வருது. ஆனா ரெண்டுமே வேற வேற டிபார்ட்மெண்ட். இந்த இடது பக்கம் இருக்கிற கெஸ்ட் ஹவுஸ்
கேரளா டூரிசம் டிபார்ட்மெண்ட்டோடது. கேரளா டூரிசம் டிபார்ட்மெண்ட். அதே மாதிரி இந்த வலது பக்கம் இருக்கிற ரெஸ்டாரண்ட் பார்த்தீங்கன்னா அது KTTCயோடது, கேரளா டூரிசம் டெவலப்மெண்ட் கார்ப்பரேஷன். சரி வாங்க, நாம முன்னாடி பார்த்தோம் இல்லையா அந்த ஹோட்டல், அங்க போயிட்டு ஒரு சின்ன சாப்பாட்டை முடிச்சிட்டு அப்படியே நம்ம பயணத்தோட அடுத்த கட்டமான பொன்முடி மலை உச்சிக்கு கிளம்ப வேண்டியதுதான். 100 ரூபாய்க்கு இந்த சாப்பாடு ஒர்த்தான்னு கேட்டீங்கன்னா என்னை பொறுத்தவரை கண்டிப்பா இல்லைன்னு தான் சொல்லுவேன். ஏன்னா நான் சாப்பிடும்போது எனக்கு இதுல பெரிய ருசி எதுவும் தெரியல. பர்சனலா எனக்கு இந்த சாப்பாடு அந்த அளவுக்கு பிடிக்கல. எதுக்குடா இத சாப்பிட்டோம் அப்படின்னு கூட எனக்கு தோணுச்சு. அதனால இங்க சாப்பிடுறது உங்களுடைய தனிப்பட்ட விருப்பம்தான். நாம முதல்ல பார்த்த அந்த மெயின் செக் போஸ்ட்ல டிக்கெட் எடுத்துட்டு தான் உள்ளே வரணும். ஒருவேளை நீங்க அங்க டிக்கெட் எடுக்க தவறிட்டீங்கன்னா இதோ இந்த இடத்துல கண்டிப்பா செக் பண்ணுவாங்க. இங்க டிக்கெட் வாங்கிட்டு தான் நீங்க மேல போக முடியும். அது மட்டும் இல்லைங்க, நீங்க திருவனந்தபுரத்துல இருந்து பஸ்ல பொன்முடிக்கு வர்றீங்கன்னா பஸ்ஸை விட்டு இறங்குன உடனே உங்ககிட்ட டிக்கெட் கேட்பாங்க. இந்த இடத்துல ஒருத்தருக்கான என்ட்ரி டிக்கெட் விலை எவ்வளவுன்னு பார்த்தீங்கன்னா 40 ரூபாய். இந்த ட்ரிப்புக்கான மொத்த செலவு எவ்வளவு ஆச்சுங்கிறத நான் வீடியோவோட கடைசியில சொல்றேன். ஏன்னா காலையில் டிக்கெட் 10 ரூபா, ட்ரெயின் டிக்கெட் 10 ரூபாய்ங்க. அப்புறம் திருவனந்தபுரத்தில் இருந்து பொன்முடிக்கு 80 ரூபா, அப்போ 90. இங்கே சாப்பாடு ஒரு 100 ரூபாய்க்கு சாப்பிட்டேன், ஆனால் சாப்பிடலாம் ஒர்த்தே இல்லை. அப்புறம் 190 ரூபா. அப்புறம் வரும்போது டிக்கெட் எடுத்துருப்போம் செக் போஸ்ட் கிட்ட. ஏன்னா இங்கே வந்தால் இங்கே சார்ஜ் பண்ணுறாங்க பொன்முடி கிட்ட. நீங்கள் திருவனந்தபுரத்தில் இருந்து பஸ்ஸில் டேரெக்டாக பொன்முடி பஸ்ஸில் வரீங்கன்னா அங்கே கண்டிப்பாக டிக்கெட் எடுத்து தான் ஆகணுமா. நான் வரும்போது செக் போஸ்ட் பார்த்துருப்பேன், அங்கே டிக்கெட் எடுத்துகிட்டு தான் உள்ளே வந்தேன் நான். ஸோ டிக்கெட் எவ்வளோ சார்ஜ் பண்ணுறாங்கன்னா 40 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க பாருங்கள். இப்போதைக்கு நம்ம எவ்வளோ செலவு பண்ணியிருக்கோன்னா 230 ரூபா தாங்க செலவு பண்ணியிருப்போம். சரி வாங்க போப்போம் எவ்வளோ நம்ம செலவு பண்ணுவோன்னு பார்ப்போம். ஏன்னா காசு வந்து கம்மியாக தான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் நான். ஏன்னா எப்போவுமே பட்ஜெட் ஃப்ரெண்டில் எவ்வளோக்கு எவ்வளோ ரைடு பண்ணும்போது காசு குறைக்க முடியுமோ, பட்ஜெட் குறைக்க முடியுமோ அவ்வளோக்கு அவ்வளோ நம்ம அமௌண்ட் வந்து குறைச்சிடலாங்க. இப்போ பாதி ட்ரிப்பு வந்து முடிச்சிட்டோம், இப்போ பாதி தான் இருக்குது. அது முடிச்சுட்டு அப்படியே பஸ் ஏறிட்டு அப்படியே கிளம்ப வேண்டியதான் நாம. சரி வாங்க அப்படியே பொன்முடிக்கிட்ட வந்து நான் கண்டினியூ பண்ணுறேன். ஒரேடியாக நம்ம பொன்முடி வந்து ரீச் ஆகிட்டோம். ஏன்னா 2-3 கிலோமீட்டர் நான் சும்மா நடந்து தாங்க வந்தேன். ஏன்னா எனக்கு ட்ரக்கிங் பண்ணுறது ரொம்ப 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 பிடிக்கும். அதனால தான் சும்மா அப்படியே நடந்து வந்துட்டு இருந்தேன் நான். டைம் இப்போ எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா கரெக்டாக 3 மணி ஆகுதுங்க. ஸோ 4 மணிக்கு பஸ் இருக்குமா, அந்த பஸ்ஸில் ஏறி தான் நம்ம திருவனந்தபுரம்க்கு போக போகிறோம். அப்படியே இங்கே உள்ள வியூ பாயிண்ட் வந்து சுற்றி காமிக்க போகிறேன். சரி வாங்க பார்ப்போம். மக்களே, இந்த இடத்தோட அழகை ரசிக்கிறதுக்கு முன்னாடி இதோட சின்ன வரலாற்றையும் தெரிஞ்சுக்கோங்க. பெயர் காரணம் பொன்முடி அப்படின்னா தங்க கிரீடம்னு அர்த்தம். காலையில சூரிய வெளிச்சம் இந்த மலை உச்சி மேல விழும்போது இது அப்படியே தங்கம் மாதிரி ஜொலிக்கும். அதனாலதான் இதுக்கு பொன்முடின்னு பேரு வந்தது. திருவிதாங்கூர் சமஸ்தானம். இந்த மலைப்பகுதி ஒரு காலத்துல திருவிதாங்கூர் மன்னர்களோட கட்டுப்பாட்டுல இருந்தது. அப்போதைய மன்னர்கள் கோடை காலத்துல இளைப்பாறதுக்காக இந்த இடத்த ஒரு சம்மர் ரிசார்ட் மாதிரி பயன்படுத்தினாங்க. ஆங்கிலேயர் காலம். பின்னாடி ஆங்கிலேயர்கள் இந்த மலைப்பாதையை சீரமைச்சு இங்க இருக்கிற தட்பவெப்ப நிலை அவங்களுக்கு பிடிச்சதுனால தேயிலை மற்றும் தைலத் தோட்டங்களை உருவாக்குனாங்க. மினி ஊட்டி, ஊட்டிக்கு இணையான குளுமையும் அந்த 22 வளைவுகளும் இருக்கிறதுனால தான் மக்கள் இதை அன்போட திருவனந்தபுரத்தின் மினி ஊட்டின்னு அழைக்கிறாங்க. NMJ மக்களே, இங்கிருந்து இந்த வியூவை பார்க்கும்போது எவ்வளவு அழகா இருக்குன்னு பாருங்களேன். அந்த பிரம்மாண்டமான மலைகளும் அந்த பனிமேகங்கள் மெதுவா வந்து அந்த மலையை உரசிட்டு போற அழகும் நிஜமாவே சொர்க்கம் மாதிரி இருக்கு. அது மட்டும் இல்லைங்க, நாம முன்னாடியே ஒரு ஒற்றை மரம் பார்த்திருப்போம் இல்லையா? அந்த மரத்துக்கு போற அந்த ரோடு தான் இதோ அங்க கீழே சின்னதா ஒரு வெள்ளக்கோடு மாதிரி தெரியுது பாருங்க. அங்கிருந்து இவ்வளவு தூரம் மேல வந்துட்டோம்னு நினைக்கும் போது ரொம்பவே ஆச்சரியமா இருக்கு. நீங்க ஒரு முறை பொன்முடி மலை உச்சிக்கு வந்து சேர்ந்துட்டீங்கன்னா
அப்புறம் நீங்க எந்த பக்கம் திரும்பி நின்னு பார்த்தாலும் அது ஒரு அழகான வியூ பாயிண்டா தான் இருக்கும். சுத்தி இருக்கிற அந்த பசுமை, மலைகளை தழுவி நிக்கிற மேகங்கள்னு இங்க இருக்கிற ஒவ்வொரு காட்சியும் ஒரு தனி பீல் கொடுக்கும். நான் இத பத்தி அதிகமா சொல்றதை விட நீங்களே இந்த வீடியோல பாருங்க, இந்த இடம் எவ்வளோ அழகா இருக்குன்னு. மக்களே, நாம இப்போ பொன்முடியோட கடைசி எல்லைக்கு வந்துட்டோம். இதோ இந்த இடத்தோட பொன்முடி ரோடு முடியுது. இதுதான் பொன்முடியோட லாஸ்ட் வியூ பாயிண்ட். இங்கே இருக்கிற இந்த தகவல் பலகையில போர்டு என்ன போட்டிருக்காங்கன்னு பாருங்க. இங்கிருந்து கேரளா வனத்துறை மூலமா சில ட்ரெக்கிங் பேக்கேஜ் தர்றாங்க. வரையாடு மொட்டா இது 9 மணி நேர பயணம். 5 பேருக்கு 5000 ரூபாய் கட்டணம். மச்வாமாலா இது 6 மணி நேர பயணம். 5 பேருக்கு 3500 ரூபாய். சீதா தீர்த்தம் இது 3 மணி நேர பயணம். இதற்கும் 5 பேருக்கு 3500 ரூபாய் கட்டணம் வாங்குறாங்க. ஒரு வழியா பொன்முடிய முழுமையா சுத்தி பார்த்தாச்சு. மனசுக்கு ரொம்பவே நிறைவா இருக்கு. சரி வாங்க, அப்படியே மெதுவா நம்ம பஸ் ஸ்டாண்ட் நோக்கி போவோம். மக்களே, இந்த ட்ரிப்புக்கான மொத்த பட்ஜெட் எவ்வளவு ஆச்சுங்கிறத இப்போ பார்ப்போம். பயணச் செலவு: மார்த்தாண்டத்திலிருந்து திருவனந்தபுரத்துக்கு ட்ரெயின் டிக்கெட் 10 ரூபாய். அங்கிருந்து பொன்முடிக்கு பஸ் டிக்கெட் 80 ரூபாய். என்ட்ரி மற்றும் உணவு: பொன்முடியோட என்ட்ரி டிக்கெட் விலை 40 ரூபாய். மதியம் சாப்பாட்டுக்கு ஒரு 100 ரூபாய் ஆச்சு. திரும்பும் செலவு: இப்போ பொன்முடிக்கு வர மட்டும் நமக்கு 230 ரூபாய் செலவாகியிருக்கு. நாம ஊருக்கு திரும்பப் போகணும் இல்லையா? அதுக்கு ஒரு 100 ரூபாய் சேர்த்துக்கோங்க. மொத்த பட்ஜெட் ஆக மொத்தம் இந்த ட்ரிப்புக்கு 330 ரூபாய் இருந்தா போதும். நிறைய பேரு பட்ஜெட் போடும்போது போகும் செலவை மட்டும்தான் சொல்லுவாங்க, ஆனா ரிட்டர்ன் செலவை சொல்ல மாட்டாங்க. ஆனா ஒரு உண்மையான பட்ஜெட் வீடியோவுல எல்லா தகவலும் இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா என் சப்ஸ்கிரைபர்களுக்கு எப்பவும் ஒரு உண்மையான தகவலை கொண்டு போய் சேர்க்கிறது தான் என் நோக்கம். என் எம்ஜே மக்களே, நீங்க பொன்முடியிலிருந்து திருவனந்தபுரம் அல்லது நெய்யாற்றின்கரை போகணும்னா இந்த பஸ் டைமிங்ஸை நோட் பண்ணிக்கோங்க. இதுதான் பொன்முடியிலிருந்து கிளம்புற KSRTC பொன்முடியிலிருந்து நெய்யாற்றின் கரை. காலை 11 மணிக்கு பொன்முடியிலிருந்து திருவனந்தபுரம். மதியம் 12:50 மணிக்கு பொன்முடியிலிருந்து திருவனந்தபுரம். மதியம் 2:30 மணிக்கு பொன்முடியிலிருந்து திருவனந்தபுரம். மாலை 3:50 மணிக்கு பொன்முடியிலிருந்து திருவனந்தபுரம். மாலை 6:20 மணிக்கு பொன்முடியிலிருந்து நெய்யாற்றின் கரை. பயணிகள் இந்த நேரத்துக்கு ஏத்த மாதிரி உங்க பிளானை அமைச்சுக்கோங்க. சரி மக்களே, ஒரு வழியா பொன்முடி பயணத்தை முடிச்சிட்டு இப்போ நாம கிளம்புறோம். மக்களே, ஒரு முக்கியமான விஷயம், பொன்முடியிலிருந்து திருவனந்தபுரம் போற பஸ்ஸை நான் மிஸ் பண்ணிட்டேன். இங்க இருக்கிற வியூ பாயிண்ட் எல்லாம் ரசிச்சுட்டு இருந்த கவனத்துல பஸ் போனது எனக்கு தெரியாம போச்சு. வேற வழி இல்லாம ரோடு சைடு நின்னு ரொம்ப நேரம் லிஃப்ட் கேட்டுட்டு இருந்தேன். ஆனா யாருமே வண்டிய நிப்பாட்டல. 3 days later. அப்புறம்தான் ஒரு நண்பர் எனக்காக வண்டிய நிப்பாட்டினாரு. அவரோட வண்டியில ஏறி நாங்க 2 பேரும் பேசிக்கிட்டே இந்த வழியோட அழகை ரசிச்சுக்கிட்டு வந்தோம். அவர் என்கிட்ட அவ்வளவு அன்பா ஒரு பழைய நண்பர் போல பேசினாரு. இந்த தருணம் வரைக்கும் என்னோட இந்த ஜெர்னி அவ்வளவு ஹாப்பியா அமைஞ்சதுக்கு அவரும் ஒரு முக்கியமான காரணம். நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்கன்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களோட சப்போர்ட் தான் என்னை அடுத்தடுத்து பயணிக்க வைக்குது. மீண்டும் அடுத்து ஒரு சூப்பரான வீடியோவுல உங்களை நான் சந்திக்கிறேன். அதுவரைக்கும் நன்றி, வணக்கம்.